பேர் உமர் அஹமத். நான் இந்துவாக இருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனேன். இப்போது இந்த மார்க்கத்தை பற்றி அம்மாக்கு வீட்டில் எடுத்து சொல்லும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறி இருக்க, உனக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ மாறினதால? நான் இந்துவாகவே இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இது மாதிரி மறுமை நாள்னு ஒரு நாள் இருக்குது, அதில் வந்து இறைவன் வந்துட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இணை வைத்தல் ஒரு இறைவனை நம்பாமல் இருந்தோன்னா அவர் எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் ஒரு நரகத்துக்கு தான் போவார். ஒருத்தர் எவ்வளோ தான் பாவம் செஞ்சாலும் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்தார்னா குறிப்பிட்ட காலம் நரகத்தில் இருந்தாலும் இறைவன் கண்டிப்பாக பண்ணி சொர்க்கத்தை அனுப்பிடுவான். இது வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் நம்பி இஸ்லாத்தில் இருக்கேன், இறைவன் முடிய எல்லாம் சமம்ன்றதால நான் இஸ்லாத்தில் இருக்கேன்னு சொன்னேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மறுமை நாள்னு வந்துட்டு நம்ம எப்படி நம்புறது? முஸ்லீமில் இருக்கிறவங்க சொல்கிறவங்களாம் வந்துட்டு நேரில் போய் பார்த்தாங்களா? அதே மாதிரி மரணிக்கும் போது கூட மலக்குமால் வந்து உயிர் வாங்குவாங்க, 3 கேள்வி கேட்பாங்கன்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இறந்த பேர் தான் நடக்குது, இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு குரானில் மூலியமாக உலக நடைமுறை மூலியமாகவும் எளிமையான பதில் வேணும். இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை, ஒரு விரிவான பதில் தர வேண்டும். சொல்லலாமாங்க? அவர் முஸ்லீம் ஆகிட்டேங்கிறாரா? நம்ம வாக்குறுதி கூட கேட்கக்கூடாதுல்ல? ஒரு இது எங்கள் அம்மாவோட இடத்துலேருந்து நான் கேட்குறேன். கேட்டுக்கூடாதுல்ல கேள்வி தான். இது முஸ்லீம் அல்லாதவங்க தானே கேட்கணும். நீங்கள் நேற்று முஸ்லீம் ஆனா என்ன, இன்னைக்கு வந்தா என்ன? எங்கள் அம்மாவோட கேள்வி அது வந்திருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்களா? அவங்க கேட்க தெரியல. கேட்குறீங்க அப்படியாம்மா? அப்படி சொல்லிடுங்க. இந்த கேள்வி கேட்குறீங்க அப்போ பாருங்க. சரி, வந்திருக்கிறாங்க. சரி, அதாவது இது முக்கியமான கேள்வி. நாங்கள் முஸ்லீம்கள் என்ன நம்புகிறோம்னு கேட்டால், மரணத்திற்கு பின்னாடி ஒரு மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறது, அழிஞ்சு போனால் எல்லாம் அழிஞ்சிடுறது இல்லை, கடவுள் திரும்ப உயிராக்கி நம்மளை எல்லாம் எழுப்பி கேள்வி கேட்பார், அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்று நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன இப்போ கேட்குறாங்கன்னு கேட்டால், மறுமைன்னு ஒன்று எங்கே இருக்குது, இறந்த பிறகு உயிர்ப்பிப்பான் என்று நம்ம எப்படி நம்புவது? அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன அறிவியல் பூர்வமாக என்ன நம்ம குரான் படி அப்படின்றது கேட்குறாரு. அதில் இது நேரடியாக மறுமை இருக்குன்னு நம்ம காட்ட முடியாது. ஏன்னா மரணத்துக்கு பிறகு தான் அது இருக்க போகுதுன்னு நம்ம நம்புகிறோம். நாங்கள் எப்படி நம்புகிறோம், முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால், நாங்கள் ஒரு இறைவன் ஒருத்தன் தாங்கிற நம்புகிறோம். சிந்தித்து பார்த்து இந்த அகில உலகத்துக்கும் ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் நாங்கள் நம்பியிருக்கிறோம். அப்படி நம்பி எங்களுடைய வாழ்க்கை நெறியாக குரான் என்கிற ஒரு வேதத்தை அது இறைவன் கொடுத்திருக்கிறான் என்கிற அடிப்படையில் நம்ம நம்புகிறோம். இந்த குரான் என்பதை நாங்கள் எப்படி இறைவேதம் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே என்று சொன்னால் இந்த மருமகர்மை எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைச்சி போயிடும். குரானை இறைவேதம் என்று எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், முகமது நபிகிட்ட வந்து இறைவன் கொடுத்ததை நாங்கள் பார்க்கல. இறைவேதம்னா இறைவன் கொடுத்துருக்கணும்ல, இறைவன் வந்து முகமது நபிகிட்ட இந்த கொடுத்து இந்த புஸ்தகத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்வதை நாங்கள் யாரும் பார்க்கவில்லை. பார்க்காமலேயே இந்த குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால், அந்த குரானில் சொல்லப்படுகிற பல விஷயங்கள் அது முகமது நபியால் சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்குது. குரானை நாங்கள் பார்க்கிறோம், குரானில் சொல்லப்படுற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டால், முகமது நபியுடைய அறிவை கொண்டு முகமது நபி காலத்தில் வாழ்ந்த எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் தான் சொல்லி இருக்க முடியுமே தவிர மனிதனால் சொல்லியே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு பல விஷயங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அந்த குரானை இறைவன் தான் வழங்கினான் என்ற நம்பிக்கை முதலில் எங்களுக்கு ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது கேட்டால், இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, இந்த பூமி உலகத்தினுடைய அமைப்பு எடுத்துக்கிறோங்க. ஒரு காலத்தில் பூமியை தட்டன்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தான், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்து உருண்டைன்னு வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், பூமியை சுற்றி சூரியன்லாம் சுற்றி வருதுன்னு ஒரு காலத்தில் கருதிக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன கருத்துக்கு வந்துட்டான்னு கேட்டால், சூரியனை தான் பூமி சுற்றுது, சூரியன் தான் மெயின், பூமி மைய கொள்கை கிடையாது, சூரியனை மையமாக வைத்து தான் எல்லாம் இயங்குகிறதுன்ற கருத்துக்கு வந்துட்டான். இப்படிலாம் வந்து இப்போ என்னத்துக்கு வந்துட்டான்னு கேட்டால், சூரியன் வந்து சுழண்டு கொண்டே இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது ஓடிக்கொண்டே இருக்குதுங்கிறான். இப்போ உள்ள விஞ்ஞானிகள் என்ன செய்கிறான்னு கேட்டால், பூமி இருக்குல்ல, பூமி இது சூரியன், இது பூமி. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே சுற்றுதுல, அது ஒரு நாள் ஏற்படுது. சூரியனையும் சுற்றி வருது, சூரியனை சுற்றி முடிக்கிறதுக்கு உள்ளது ஒரு வருஷம்னு வச்சுருக்கிறோம். பூமி வந்து அதுவாக சுற்றுதுல, அதுவாக சுற்றி இந்த சூரியனுக்கு பகல் இந்த பக்கம் காட்டும்போது பகல், இந்த பக்கம் காட்டும்போது இரவாகுது. இப்படி சுழண்டு கொண்டே இருக்கிறது. சுழன்று கொண்டே இருக்கிற இந்த பூமி சுற்றி கொண்டும் இருக்கிறது, சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி கொண்டும் இருக்கிறது. அப்போ சுற்றி கொண்டே வரும் பொழுது இங்கே ஆரம்பித்து மறுபடியும் இதே இடத்துக்கு வறுமையானால் அது 365 நாள் வருது, அது ஒரு வருஷம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறான். அதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்ணுது என்று கேட்டால், ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது சுழண்டு கொண்டு அதே இடத்துல இருப்பதாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள்.
இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் சூரியன் வந்து பல்லாயிரக்கணக்கான மைல் ஒரு செகண்டில் பல்லாயிரம் மைல் ஓடி போயிடும். அவ்வளோ வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டே இருக்கிற சூரியன் பூமி இழுத்து கொண்டு ஓடுகிறது. சூரியன் சுற்றி கொண்டும் ஓடிக்கொண்டும் சுற்றி இருக்கிற கோள்களை எல்லாம் இழுத்து கொண்டும் பூமி வந்து சூரியனை சுற்றுதுன்னு சொன்னால் இங்கனக்குள்ளே சுற்ற ஆரம்பித்தா அங்கே போய் தான் சுற்றி முடிக்கும். அவ்வளோ வேகமாக என்ன செய்கிறது, ஓடுகிறது. அப்போ சூரியன் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இப்போ உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே தவிர ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஞ்ஞானிகள் வரைக்கும் தெரியாது. இது நிலைக்கணும். அப்போ 50 ஆண்டுக்கு முன்னாடி தெரியாதுன்னா 100 ஆண்டுக்கு முன்னாடி தெரியுமா? முகமது நபியுடைய காலம் 1400 வருஷம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்ல முடியுமா? குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சூரியனை பற்றி அன்னைக்கு மக்கள் என்ன வழங்கி வச்சிருந்தான், அன்னைக்கு உள்ள சூரியனை பற்றி மக்களுடைய அறிவு என்ன, அந்த காலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சூரியன் ஓடிக்கொண்டே இருக்குது. இதை பார்க்கணும். இது முகமதுடைய அறிவை கொண்டு சொல்ல முடியாது. முகமது வாழ்ந்த காலத்தில் இதை எவரும் சொல்லியிருக்க முடியாது. முகமது வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுடைய விஞ்ஞான அறிவை வைத்து இதை சொல்ல முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது கிடையாது. அப்போ கண்டுபிடித்த 50 ஆண்டுகளான ஒரு விஷயம் வந்து குர்ஆனில் இருக்கிற பார்க்கும் பொழுது சூரியன் ஓடுதுன்னு குர்ஆனில் சொல்லப்படுது. கரெக்டாக ஓடுதுங்கிறாங்க. இது ஓடுதுன்ற யார் அன்னைக்கு சொல்லியிருக்க முடியும்? விஞ்ஞானி அப்போ கிடையாது. இந்த நாலேஜ் அந்த காலத்து மனுஷனுக்கு கிடையாது. அந்த காலத்தில் இது சொல்வதாக இருந்தால் எவன் படைத்தான் அவன் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர்றோம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ நம்ம கடல்கள் இருக்குல்ல, கடல் பல கடல் இருக்குது. இப்போ கன்னியாகுமரி போனீங்கன்னா 3 கடல் சங்கமமாகும் பார்ப்பீங்க. இப்போ கடல்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னு கேட்டால் இப்போ பல கடல்களுக்கு மத்தியில் தடுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். கடல்கள் வந்து அடர்த்தி கூடுனது, அடர்த்தி கம்மியானது, உப்பு கூடுனது, உப்பு கம்மியானது என்று பல வகையான கடல்கள் இருக்கிறது. அந்த கடல்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட உண்மையில் அந்த ரெண்டுக்கு மத்தியில் தடுப்பு இருக்கிறது, ஒரு தடை இருந்து கொண்டிருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாது என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்போ கடலில் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு கேட்டால் இந்த கடல் சேருது ஒரு இடத்துல. இதனுடைய உப்புடைய அளவு என்ன, இதனுடைய உப்புடைய அளவு என்ன, ஒரு ஜான வித்தியாசத்தில் இருக்குது. இதை எடுத்து பார்த்தா இது ஒரு டைப்பாக இருக்குது, அது ஒரு டைப்பாக இருக்குது. பல ஆண்டுகளாக அலையடித்து மோதிக்கொண்டு கலந்து குலுக்கி கொண்டு இருக்கிறது. அது தனியாக, இது தனியாக தான் இருக்கிறது. கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை என்று போடப்பட்டிருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ ஆராய்ச்சி பண்ணி கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது. 2 கடல்கள் சேரவே சேராது, எவ்வளோ குலுக்கி விட்டாலும் சேராது. ஒரு பாட்டிலில் பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி குளுக்குனேன்னு வைங்க, குலுக்கி முடிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் மேலே வந்து தண்ணி கீழே போயிடும். எவ்வளோ குலுக்குனாலும் சரி அது ரெண்டும் ஒன்று சேரவே சேராது. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராதுன்னு பாட்டெலாம் படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கை குணம் மாறாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு தன்மை எதில் இருக்குது? எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் உள்ளது மனிதன் அறிந்து வைத்திருந்தான். 2 தண்ணி 2 உப்பு உள்ளது, அது 2க்கு மத்தியிலையும் குலுக்குனாலும் சேராதுங்கிறத மனிதன் கண்டுபிடிச்சிருந்தானா இந்த நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கிறான். குர்ஆனில் இருக்கிறது மரஜல் பஹரைன் எல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்றன, அது 2க்கு மத்தியிலே ஒரு தடை இருக்கிறது, ஒன்றை ஒன்று கலக்காது. இது எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி எந்த மனுஷன் சொல்ல முடியும்? அது மாதிரி இப்படி வருஷம் 1 2 இல்லை, கணக்கு வழக்கு இல்லை. பிரட்டி பார்த்தோம்னா கதை கப்சாக்கள்லாம் குர்ஆனில் இருக்காது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கே அறியாத கருவளர்ச்சியை பற்றி இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கருவளர்ச்சியை பற்றி இஸ்லாம் சொன்ன அளவுக்கு யாரும் சொன்னதில்லைன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இப்போ தேன் இருக்குல்ல, தேன் நம்ம தேன் சாப்பிட்றோம்ல, இந்த தேன் வந்து தேனீக்கள் வழியாக வருதுன்னு வழங்கி வச்சுருக்கிறோம். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றி நாலேஜ் என்ன மனுஷனுக்கு? தேனீக்கள் வந்து வாயில் என்ன செய்யுது, அந்த தேனை எடுத்துக்கிட்டு போய் அந்த தேன் கூட்டில் சேர்த்து வைக்குது, வாயில் உறிஞ்சிக்கிட்டு போய் கூட்டில் வந்து துப்பி சேர்த்து வைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமா? அது வந்து துப்பிலாம் சேர்த்து வைக்கலை, அது குளுக்கோஸ் அது சாப்பிட்றது, அதுக்கு தேவையான உணவாக பூக்களில் பழங்களில் கனிகளில் உள்ள அந்த குளுக்கோஸ் இனிப்புகளை வந்து அந்த தேனி சாப்பிட்டு விட்டு வந்து அது வயிற்றில் இருந்து வெளியேறுகிறது கழிவு தான். அது வயிற்றில் 2 நமக்கு மலத்துவாரம் இருக்குல்ல மனுஷனுக்கு, அது மாதிரி தேனீக்களுக்கு 2 துவாரம் இருக்கிறது. மலம் வெளியேறுவதற்கு ஒரு துவாரமும் தேன் வெளியேறுவதற்கு ஒரு துவாரமுமான 2 துவாரம் இருக்கிறது. இது சாப்பிட்ட உணவு
அது வந்து கழிவை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேனாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் தேனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. அதை மாற்றி அதை தேனாக வெளியேற்றுகிறது. வாயிலிருந்து தேன் உற்பத்தி ஆகலை, வயிற்றிலிருந்து கழிவாகத்தான் வருகிறது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சுன்னா பெரிய தொலைநோக்கு கருவிகளை தேனிக்கிட்ட வச்சா அது பேக் சைட்லேருந்து சொட்டுதே தவிர வாயிலிருந்துலாம் சொட்டவில்லை என்று இப்போ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ 50 வருஷத்துக்குள்ளே தான் உள்ள விஷயம். இது குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேனை இப்போ சொல்லும்போது யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன், ஒரு மதுரமான பானம் உங்களுக்கு தேனியுடைய வயிறிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுகிறது. அது மாதிரி அது சாப்பிடுகிறது. அந்த தேனீக்கள் வந்து இந்த கனிகளில் உள்ள குளுக்கோஸுகளை எல்லாம் நமக்கு தேனாக மாற்றுவதற்கு சேமிச்செல்லாம் வைக்கவில்லை, அது சாப்பிடுகிறது. தேன் கூட்டில் என்னமோ தேனாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம்லாம் கிடையாது, வயிற்றுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறது என்று இப்போ என்ன சொல்கிறார்களோ அது அப்படி அச்சரம் பேசாமல் குரானில் வந்து அது சாப்பிட்டு விட்டு வயிற்றிலிருந்து தேனை வெளியேற்றுகிறது. வயிற்றிலிருந்து வெளியேற்றுங்கிற ஞானம் வந்து 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி யாருக்காவது இருக்குமா? நபிகள் நாயகத்துக்கு இருக்குமா? எந்த மனுஷனுக்காச்சும் இருக்குமா? முடியாது. அப்போ அதில் சொல்லப்பட்ட செய்திகளை பார்க்குறோம். இது வந்து முகம்மது இறை தூதர்ந்து கடவுள் சொன்னாருங்கிறாரு. மெசேஜை பார்த்தா கடவுள் சொன்னதாக தான் இருக்குது. முகமது எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவர் வேற நூல்களை படித்து கற்றறிஞ்ச புலவரும் கிடையாது, வேற நூல்களில் இப்படியான குறிப்புகளும் கிடையாது. இப்படின்னு நிறைய தேனீக்களுடைய பிரயாணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு சொல்லி கணவனை இழந்த பெண்கள் வந்து சில மாதங்கள் வந்து திருமணம் பண்ணாமல் காத்திருக்கணும்னு இஸ்லாம் சொல்கிறது. அதுக்கு இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்சு ஒரு இஸ்ரேலிய விஞ்ஞானி இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாரு. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அறிவியலுக்கும் அது அந்த விஞ்ஞானத்துக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அது அன்றைக்கு சொல்ல முடியாது. அப்போ என்ன நம்ம முடிவுக்கு வர்றோம்? இது கடவுள் வார்த்தைன்னு முடிவுக்கு வந்துடும். நாங்கள் வந்தது குரானை படிக்கிறோம், இது மனுஷன் சொல்ல இல்லை, மனிதன் சொன்ன மாதிரி பல காரணங்களால். அது குரான் தமிழாக்கத்தில் உங்களுக்கு முன்னுரையில் கொடுத்துருப்போம், தமிழாக்கம் தந்திருப்பாங்க அந்த புஸ்தகத்தில். அதை பார்த்து குரான் வந்து இறைவேதம் நாங்கள் நம்பும் பொழுது அந்த இறைவன் சொல்கிறான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. குரான் இறைவேதம் என்பதை நாங்கள் ஆய்வு செஞ்சு நம்பிவிட்டோம். நம்பின பிறகு அந்த குரான் என்ன சொல்வது, பேசுகிற போதனைகள்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால், உலகத்தை அழிப்பேன், நான் தான் இறைவன், அழித்து விட்டு திரும்ப உயிர்ப்பிப்பேன், நீ நல்லா நடக்கலாம் அவனை தண்டிப்பேன், நல்லா நடந்தால் பரிசு தருவேன் என்றெல்லாம் குரானில் எங்களுக்கு சொல்கிற காரணத்தினால் குரானை இறைவேதம் என்று நாங்கள் நம்பியதால் இறைவனே அதை சொல்லும்போது நாங்கள் நம்பித்தான் ஆகணும். இந்த அடிப்படையில் தான் மறுமை என்பதை நாங்கள் நம்புகிறோம். பல விஷயங்கள் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது, அந்த காலத்தில் சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு ஏராளமான ப்ரூஃப் இருக்கிற காரணத்தினால் கடவுள் வார்த்தைன்னு நம்பின பிறகு கடவுள் சொல்ற நம்ப தானே வேணும். கடவுள் வார்த்தைங்கிறது இன்னும் எவ்வளோ நாள் ஆய்வு பண்ணுங்க. இன்னும் சொல்கிறேங்க, ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி 50 வருஷத்துக்கு மேலே தாங்க திருத்திடுவாங்க. நம்ம நாட்டு அரசியல் சட்ட புஸ்தகமே எத்தனை திருத்திருக்கிறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூட செஞ்சால் கூட திருத்த வேண்டியிருக்கும். முகமது நபி கொண்டு வந்த குரான் 14 நூற்றாண்டாக இது திருத்தப்பட வேண்டிய விஷயம்னு ஒன்று சொல்ல முடியல. ஒன்றே எடுத்து இது வந்து தப்பு, இது விஞ்ஞானத்துக்கு தப்பு, இது அறிவியலுக்கு மாற்றம், இந்த சட்டம் வந்து தப்பு, குரான் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கட்டும், வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது வந்து மடத்தனமானது என்று சொல்லி ஒன்றை கூட திருத்த வேண்டும் என்று சொல்லி நிரூபிக்க முடியவில்லை. இந்த தலாக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் கூட உள்ள நுழைஞ்சு பார்த்தா அதான் கரெக்டானதாக இருக்கிறது. கொலைக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை இந்த இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா அரபு நாட்டு சட்டம் கொண்டு வரணும், அப்போ தான் இங்கே குற்றம் குறையும்னு சொல்லி அத்வானி சொன்னார். நம்ம சாம்னா பத்திரிகையில் தலையங்கமே எழுதி விட்டாங்க, அரபு நாட்டு சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த பெண்களை பாதுகாக்க முடியும். அரபு நாட்டு சட்டம் என்று அவங்க சொல்வது குரான் சொல்லக்கூடிய சட்டம் தான். அப்போ இந்த குரானுடைய சட்டங்களாக இருந்தாலும் இன்றைக்கி தேவைன்னு ஒத்துக்கிறாங்க, அதனுடைய தத்துவங்கள் தேவைன்னு ஒத்துக்கிறாங்க. 14 நூற்றாண்டா ஒரு புஸ்தகம் திருத்தத்துக்கு தேவையில்லாமல் இருக்குது என்று சொன்னால் மனித புஸ்தகமாக இருக்க முடியாது. மனித புஸ்தகம்னா திருத்தி ஆகணும். 1000 பேர் சேர்ந்து நீங்கள் எழுதினாலும் சரி 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது. ஏன்? நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருப்போம், நம்ம காலத்து அறிவை கொண்டு உள்ள விஷயத்தான் எழுதியிருப்போம். இறைவனாக இருந்தால் காலம் கடந்து உள்ள உண்மைகளை அறிந்தவனாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த புஸ்தகம் இருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. குரான் இறைவேதம் தான் என்று தமிழாக்கத்தில் ஒரு முன்னுரை போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் படித்தாலேயே உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும். குரானை நம்பியதால், குரான் வந்து மறுமையை சொல்வதால் நாங்கள் மறுமை வாழ்க்கையை நம்புகிறோம்.